الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها فشر منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون في الأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم أصدق الحديث كتاب الله أحسن الهدي هدي محمد شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அன்னலாரின் ஆட்சி முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் இருந்தார். மதீனாவில் ஆட்சி அமைத்த 10 ஆண்டுல மிக சிறந்த சமுதாயத்தையும் உலகம் போற்றும் அரசியல் கட்டமைப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அனைவராலும் நேசிக்கப்பட்ட ஆட்சியாளராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். எதிர்ப்பாளர்களும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தனித்துவமான நேர்மை அவர்களிடம் காணப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று மட்டும் யாரும் குருட்டுத்தனமாக நம்புறது கிடையாது. அப்படி முஸ்லிம்கள் நம்பவும் கூடாது. பல வகையிலும் ஆய்வு செய்து அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதை விளங்கிய எல்லாருமே நம்புறாங்க. அல்லாஹ்வின் தூதர்ங்கிற முறையில் திருக்குர்ஆன்ங்கிற செய்தியை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த குர்ஆன் மனிதனோட வார்த்தையா? இருக்கவே முடியாது. நான் இறைவனின் தூதர் என்பதற்கு இந்த குர்ஆன் தான் முதல் சான்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசாற்றாங்க. எழுத படிக்க தெரியாத ஒருவர் இதை கற்பனை செய்தார்னு நீங்க கூறுவது உண்மையானா இது போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்து காட்டுங்கன்னு இந்த இறைவேதம் குர்ஆன் மனிதர்களுக்கு சவால் விடும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்றார் 2வது அத்தியாயம் 23ல வா இன் குன்தும் ஃபீ ரைபின் பிம்மா ரஜல்னா அலா அப்தினா, நமது அடியாருக்கு இந்த முகமதுக்கு நாம அறிவியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அதுல நீங்க உண்மையாளர்களா இருந்தா ஃபஹது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை தவிர ஏழை உங்கள் உதவியாளர்களை நீ அழைச்சிக்கங்க. இது போல அறைகூவல் பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லிக்காங்க. இந்த அறைகூவல் 14 நூற்றாண்டுகளுக்கு மேலாயும் இன்று வரை யாராலும் எதிர்கொள்ளவே முடியல. இனியும் கியாமத் நாள் வரை இது முடியாது என்பதுதான் யதார்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வேதம் என்று எதை சொன்னாரோ அதை குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்துகள் எந்த ஒன்றையும் தவறானது என்று இன்னைக்கு வரையிலும் யாராலையும் நிரூபிக்கவே முடியல. இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்களை அன்னைக்கே குர்ஆன் சொல்லியிருக்கு. முஸ்லிம் இல்லாதவர்கள் கூட இந்த குர்ஆனை கூறும் சட்டங்களை அமுல்படுத்தி கொள்ளும் அளவுக்கு அருமையான சட்டங்கள் இந்த இறை வேதத்துல இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சட்டம்
பலரால வரவேற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நபீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த சொல்லாக இருக்காது என்பதை நாம் இதை தெரிஞ்சுக்கலாம். நபீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை அந்த மக்கள்கிட்ட சொல்லும் போது தன்னோட 40 ஆண்டு கால வாழ்க்கையை தான் சான்றாக அந்த மக்கள் முன் எடுத்து வைக்கிறாங்க. இது எந்த மனிதனாலும் முடியவே முடியாது. முக்கியமா இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள் சொல்ல முடியுமா அவருடைய முந்தைய வாழ்க்கைய? 40 ஆண்டுகள் உங்களுடன் வாழ்ந்திருக்கிறேன், பொய் சொன்னதா, உங்களை ஏமாற்றியதா, யாருக்கும் அநீதி இழைத்ததா, தீய பழக்கங்கள் உள்ளவனாகவோ கர்வம் கொண்டவனாகவோ என்ன நீங்க பார்த்திருக்கிறீர்களா? மக்களை பார்த்து கேட்கிறாங்க. அவ்வளவு தூய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்பதுதான் உண்மை. அல்லாஹ் சொல்றான் 10வது அத்தியாயம் 16 அல்லாஹ் சொல்றான், உள்ளவசா அல்லாஹ், அல்லாஹ் நாடி இருந்தால் அலையும், இது உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். வலா அஃராகும் பீகி ஃபகத் லபிஸ்து பீகி மூரா, அவனும் உங்களுக்கு இதை சொல்லியிருக்க மாட்டான், அறிவித்திருக்க மாட்டான். மின் கப்லிக்கு அஃபலா தக்கிலும், உங்களுடன் இதற்கு முன் பல வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கேன் விளங்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்றான். முகமதே சொல்லுங்கிறான். இப்ப சொந்த ஊர்ல 40 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையை ஆதாரமாக காட்டி தனக்கு ஆள் சேர்ப்பது உலகத்துல யாராலும் இயலாத காரியம். இன்று நம்ம பல பேரை பார்த்தாலும் இளமையில என்ன பல சேட்டையில செய்திருக்கக்கூடியதான் இருப்பாங்க. இப்படி எல்லாரையும் போல வாழ்ந்த ஒருத்தர் தன்னுடைய 40வது வயதில் நான் இறை தூதர்னு சொன்னா, நீ நேற்று வரை என்னோட சேர்த்து என்னென்னலாம் செஞ்சேன்னு ஒரு கேள்வி வரத்தான் செய்யும் இல்லையா? தூதராக ஏற்கவும் மாட்டாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டு காலம் அப்பலுக்கு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இப்படி எந்த மனிதனும் தன்னோட 40வது வயதில் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து தூதரா ஏற்றுக்கங்க என்று சொல்லவே முடியாது. இறை தூதர்னு ஒருவர் வாதிட்டால் அவர் சொல்லும் செய்தி இறைவனே சொல்லுவது போல இருக்கணும். எந்த கொள்கையை சொன்னா இந்த உலகத்துல பதவியும் பெருமையும் கிடைக்காதோ, எந்த கொள்கையை சொன்னா எதிர்ப்பு கிளம்புமோ, எந்த கொள்கையை சொன்னா அடி உதை விழுமோ, எந்த கொள்கையை சொன்னா ஊர் நீக்கம் செய்வார்களோ, அப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கையை தான் அந்த மக்கள்கிட்ட, ஜாகிலியாக்கள்கிட்ட, காட்டு மிரான்கள்கிட்ட, காட்டு மிரான்கள் சொன்னாங்க. இந்த உலகம் அழியக்கூடியது, மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோம், அந்த மறுமை வாழ்க்கையிலே வெற்றி பெற முயற்சிங்க என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த செய்தி. அந்த மக்கள்கிட்ட உலக ஆதாயத்தை பெற உதவாத இந்த கொள்கை இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் முன்வைக்க முடியும். இதனால உலக ஆதாயம் கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காது. சாதாரண மனிதர்கள், ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட சிரமத்தை தன் மேல சுமத்துக் கொண்டிருக்கவே முடியாது. மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்துல உள்ள ஆட்சியாளர்களை பார்க்கணும், பெரும்பாலும் பாமர மக்களை நெருங்கவே முடியாது. அதுதான் உண்மை இல்லையா? ஆட்சியாளர்கள் மக்களை அந்நியரா பார்க்க முதல் காரணம் என்னன்னா, ஆட்சியாளர்கள் தங்களை எப்போதும் மக்களை விட்டு தூரமாக தான் இருப்பாங்க, தனிமையில தான் இருப்பாங்க. அவர்கள் நெருங்க முடியுமா? அவர்களை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு வளையம்பாங்க, 7 அடுக்கு பாதுகாப்பு வளையம்பாங்க, அதுக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. தேர்தலுக்கு வாக்கு சேர்க்க வரும் ஆட்சியாளர்கள் கூட அடுத்த தேர்தல் வரும் வரை மக்களை பார்க்க மாட்டாங்க, அடுத்த தேர்தலுக்கு தான் பார்க்கணும். இதுதான் ஆட்சியாளரின் மக்கள் மீதுள்ள அக்கறையை காட்டும் லட்சணம். ஆனா மக்களோடு மக்களாக கலந்து மக்களோட அன்றாட வாழ்க்கையை கண்கூடாக கண்டு அவர்களின் சமூக பொருளாதார ஆசைகளை தெரிந்து கொண்ட ஒருவரால் தான் மக்களுக்கு சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட சிறந்த ஆட்சியாளராக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க.
தனக்காக ஒதுக்கப்பட்ட அரசு பங்களாவில் ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்போடும் எளியவர்கள் யாராலும் எட்டி பார்க்க முடியாத தூரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கல. அதான் யதார்த்தம். சாதாரணமா 5 வேளை தொழுகைக்காக கூட பள்ளிவாசலுக்கு வருவாங்க. மதீனாவின் தெருக்கல்ல சாதாரணமாக நடமாடுவார்கள். யாராக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கலாம், சந்திக்கலாம். மதீனாவில் உள்ள சிறுவர்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும். அவர்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுவாங்க. புகாரில ஒரு ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட நல்லா பழகுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்னவரா இருந்தாரு. எந்த அளவுக்குன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி ஒரு குருவியை வளர்க்கிறாரு. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தம்பிட்ட கேட்கிறாரு, சின்ன குருவி உன்னுடைய பாடும் சின்ன குருவி என்ன பாச்சு அப்படின்னு விசாரிப்பாங்க. கட்டளையிடும் ஆட்சியாளராக இல்லாமல் களத்திலும் நின்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அரசியல் தலைவர்கள் களத்துக்கு வரவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க, கேமரா தோண்டி வேலை செய்து ரோல பாசாங்கு செய்து ஒரு ஷூட்டிங் செய்து அதான் வீடியோவை போடுவாங்க. உண்மையான களப்பணி அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. கோட்டையில இருந்துகிட்டு உத்தரவுகளை மட்டும் போடக்கூடியவராகத்தான் தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடும் தலைவரா மட்டும் இல்ல, தானே களத்தில் இறங்கி உழைக்கும் தலைவராக இருந்தாங்க. ஏராளமான ஆதாரங்களை நம்ம காட்டலாம். புகாரில ஒரு ஹதீஸ் பாரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி, அகல் போர் நடக்குதுல்ல, அகல் போர் நடந்துச்சு. மதீனாவை சுத்தி அகல் வெட்டுறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட மக்களாக மண் சுமந்து சென்றாங்க. மண்ணை சுமந்து கொண்டு போய் கொட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய வயிற்று பகுதியில் அந்த வெண்மையான பகுதியில மறைக்கிற அளவுக்கு மண் படிந்திருந்ததாக அவர் சொல்றார். இதே மாதிரி பல செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பதிவுகள் ஹதீஸா இருக்கு. உலக ஆதாயத்தை பெற உதவாத இந்த ஏகத்துவ கொள்கை இறைவனின் நேரடி கண்காணிப்பில் இருக்கும் இறை தூதராக இருந்தா மட்டும்தான் முன்வைக்க முடியும். சாதாரண மனிதர்கள் அவர்கள் சிரமங்களை தன் மீது சுமத்தி கொள்ளவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைக்கும் புகழுக்கும் ஆசைப்படல என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கு. அதுல ஒரு சிலதை மட்டும் நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபைக்கு வந்தா யாரும் எழுந்து நிற்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு அது மாதிரி நிற்க முடியுமா? அதே போல தன் காலில் யாரும் விழக்கூடாது, அதுக்கு அனுமதிக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஈசாவை இயேசுவை எல்லை மீறி போன்றது போல என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, தன்னை அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுங்கள் என்றுதான் சொன்னாங்க. இன்னும் தன்னுடைய அடக்கத்தலத்தில் விழா எடுக்காதீங்க, என் அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலமாக ஆக்கிறாதங்க என்று ஆன்மீகத்தை சொல்லி மக்கள் கூட்டமாக திரண்ட பின்னும் தன்னிடம் கடவுள் சக்தி இல்லவே இல்லை, நான் நினைத்ததை எல்லாம் கடவுள் செய்து தருவார் என்பது இல்லை, நானே தவறு செய்தால் கூட இறைவனிடம் நான் தப்பிக்க முடியாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க மக்கள்கிட்ட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக, சக்கரவர்த்தியாக, இறை தூதராக இருந்தும் தனி வேஷம் என்பது இல்லை. அரசருக்கு உரிய தனி உடை இல்லை. சினிமாலாம் நம்ம பார்ப்போம், அரசர்னா வந்தா கிரீடம் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த வேஷம் இல்லை, தனி உடை இல்லை. ஆன்மீக தலைவருக்கு இருக்கும் தனி வேஷம் இல்லை. இன்னைக்கு பாக்குறோம் ஆன்மீக தலைவர்கள் எப்படி வேஷம் போடுறாங்க. நம்ம முஸ்லீம்ல தொப்பி போடுவாங்க, தொப்பிக்கு மேல தலைப்பா கட்டிக்குவாங்க, தலைப்பாக்கு மேல ஒரு துண்டை போடுவாங்க, ஜிப்பா போடுவாங்க, ஜிப்பாக்கு மேல ஒரு பெரிய இப்படி எல்லாம் வேஷம் இல்ல. ஒரு சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்தால் யாராச்சும் புதுசாக வந்து பார்க்க வராங்க அப்படின்னா, ஐயக்கும் முகமது, உங்களை யார் முகமது
உங்களை யார் மோகன் ஒவ்வொருத்தரையா கேட்டு போய் தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பாங்க. அந்த அளவுக்கு மக்களோட மக்களாக இருந்தாங்க. ஒரு பெண் கபர்கடியில அருகில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறார். அவருடைய குழந்தை இறந்து போயிருக்கு. அதை அடக்கம் பண்ணிட்டு அழுதுருக்கா. அப்ப நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக வரக்கூடியவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க, அம்மா பொறுமையை கையாளுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் என்ன சொல்லுது, என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு ஒன்றா தெரியும், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம சொல்லுது, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி நபி நாயகம் போறாங்க. போன பிறகு அங்க இருந்தவங்க சொல்றாங்க, யார் தெரியுமா, அவர் தான் இந்த நாட்டின் அரசர், இறை தூதர் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அந்த பொண்ணுக்கே தெரியுது நபி நாயகம். உடனே உணர்ந்து அவங்க வீட்டுக்கு போகுது. வீட்டுல போனா அங்க யாரும் காவலா இல்ல. அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மன்னிக்குமாறு கேட்கும்போது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண்மணியிடம் பொறுமை என்பது ஆரம்ப காலத்துல ஆரம்ப நிலையிலேயே வந்துடுமா, அதான் பொறுமை அப்படின்னு சொல்லி உன் குழந்தைக்காக நீ அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்ய, துஆ செய்யன்னு சொல்றாங்க. இப்ப இறைவனுக்கும் மறுமைக்கும் அதிகம் அதிகம் அஞ்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய வாழ்க்கை இறை தூதர் தான் என்பதை உறுதி செய்தது. மதீனா நகரில் ஆட்சியை நிறுவிய பிறகு கூட தமக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை திரட்டல. இன்னைக்கு பார்க்கிறோம், வார்டுல கமிஷனர் ஆகிறவங்க கூட இன்னைக்கு ஆடிக்காரல போடும், கோடி கோடியா செத்து வச்சுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரண்மனையில் வசிக்கல, இறுதி வரை குடிசையில தான் வாழ்ந்தாங்க, குடிசையிலே தான் மரணிக்கவும் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாரும் அன்றாட வயிறார உணவு சாப்பிடல, 2 மாதம் வீட்டுல அடுப்பே எரியல, வெறும் பேச்சு மூலம் தண்ணி தான் உணவு. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தது 2 சிறிய போர்வை தான். போர்வைன்னா போடுறவா இருக்காது, 1/2 இன்ச்சு இருக்கும் மொத்தம். அதான் மேலாடையும் கீழாடையும் வச்சிருந்தாங்க. ஏதாவது விசேஷமான நாட்கள் அணியத்துக்கு 2 தைக்கப்பட்ட ஆடைகள் இருந்தது. வாழ்நாள் முழுவதும் வீட்டுல விளக்கு இல்லைங்க, இரவுல இருட்டுலதான் பொழுது கழிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவச உடையை கூட, தன்னுடைய கவச போர்ல பயன்படுத்தக்கூடிய கவச உடையை கூட சிறிதளவு கோதுமைக்காக யூதர் மூலம் அடமானம் வைத்து அந்த நிலையிலே மோதப்பட்டாங்க. பொது நிதியை எடுப்பது ஹராம் சொல்லி அதன்படி வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு நிலப்பரப்பு, ஒரு குதிரை, சில ஆடுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற சொத்து. இந்த சொத்தை கூட, இந்த விட்டு சென்ற சொத்தை கூட என்ன ஆயிட்டாங்க, மரணித்த பிறகு அரசுக்கு சொந்தம், வாரிசுக்கு சொந்தம் சொல்லல, வாரிசுக்கு அதுக்கு அனுமதி இல்லைன்றாங்க. அதிகாரம் படைத்த மன்னர்களிடம் காணப்பட்ட ஆணவம், பெருமை, கர்வம், செருக்கு, சுகபோகம், இவைகள்ல கோடியில ஒரு பங்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இல்லவே இல்லை. அல்லாஹ்வின் முன்னால் நிறுத்தப்படுவோம் அப்படின்னு அஞ்சியதால் தான் இப்படி எல்லாம் நடக்க முடிஞ்சு அவரால். இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதை உறுதி செய்யக்கூடிய நன்புறமாக இருந்தது. தன் வாழ்நாளில் 40 வயது வரை வெற்றிகரமான வியாபாரியாக இருந்து செல்வந்தராக இருந்த ஒருவர் என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு செல்வந்தராக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, மேலும் மேலும் செல்வத்தை சேர்க்கணும் தான் நினைக்கிறாங்க இல்லையா? மேலும் மேலும் சேர்க்கணும், சொத்துன்னு சேர்க்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. தன்னிடம் இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள ஆசைப்படுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னதற்காக ஊரை விட்டு சொத்துக்களை விட்டு ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கைவிடுவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த ஊரிலே இருந்திருக்கலாம். ஆனால் கொள்கைக்காக வெறுங்கையிடும் ஊரை விட்டு வெளியேறினாங்க. பல்லாண்டு காலம் சிரமப்பட்டு திரட்டிய செல்வத்தை இழக்க துணிந்ததற்கு அவர்கள் இறை தூதர் தான் என்பதை தவிர வேற காரணம் இருக்கவே முடியாது. அனைவருக்கும் சமநீதி, கொள்கை உறுதி, உலகமே திறந்த போதும் கொண்ட கொள்கையில் எண்ணி முனையளவு கூட வளைந்து கொடுக்காத நெஞ்சுரம், பிற மத மக்களையும் மதித்த மாண்பு, உயிர்குலத்தில் பிறந்தும் குலத்தால் எந்தவித பெருமையும் இல்லை என்று அதை செயல்படுத்தி காட்டியது.
மன்னராக இருந்தும் தாமே தளபதியாக களத்தில் இறங்கி போராடிய வீரம். இப்படி நல்ல பண்புகளில் சிகரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். குற்றங்கள் இல்லாத அரசை கட்டியமைத்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய உலகத்தை நம்ம பார்த்தோம்னா பல நாடுகள்ல குற்றங்கள் பெருகி வருவதை பார்க்கிறோம். அதை மட்டுப்படுத்த அரசுகள் திணறி வருது. ஒரு குற்றத்தை குறைக்க ஏற்படுத்திய சட்டங்கள் உரிய பலனை அளிக்கிறது இல்லை. இன்னைக்கு சில நேரங்கள்ல சட்டங்களே குற்றங்களுக்கு காரணமா போயிருக்கு. இல்லையா? இல்லாத தேசத்தை கட்டமைப்பதுதான் ஒரு நல்ல, அதாவது குற்றமே இல்லாத தேசத்தை கட்டமைப்பு தான் ஒரு நல்லாட்சியின் அடையாளம். அப்படிப்பட்ட ஆட்சி எங்கேயாச்சும் இருக்கா? இப்படிப்பட்ட ஆட்சியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைச்சாங்க. புகாரில ஒரு ஹதீஸ் பாருங்க. ஆதி அப்படிங்கிறவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, ஒரு பயங்கரமா நிறைய வரிப்பறி நடக்குது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதியே நீ ஹீராவை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹீரான்னு ஒரு இடம் யமன்ல இருக்கு. அவர் சொல்றாரு, நான் பார்த்தது இல்லை, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு ஆதிங்கிறவர் சொல்றாரு. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ நீண்ட நாள் எனக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்தா நிச்சயமாய் நீ பார்ப்பாய், ஒட்டக சிங்கை அமர்ந்து ஒரு பெண் தன்னந்தனியாக ஹீராங்கிற இடத்துல இருந்து காபாவை தவாப் செய்ய வருவா, பயணம் செய்வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனிதர் ஆதிங்கிற ஒரு மனசுல நினைக்கிறாரு, அப்படின்னா நாட்டையே கொள்ளையடிக்கும் அராஜகத்தால் நிரப்பி விட்ட இந்த தையிங்கிற போலதான் அந்த கொள்ளையடிக்கிற வழிப்படை கொள்ளையராக இருந்தாங்க. இவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்டுக்கிறாரு. அத சொன்னா அப்படியே பதிவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகு இவர் இருந்த உயிரோட இருந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரியே ஒட்டகச்சில ஒரு பெண் தனியா ஹீராங்கிற இடத்துல இருந்து யமன்ல இருந்து மக்காக்கு தன்னந்தனியே தவாப் செஞ்சதை அவர் பார்த்ததா பதிவு பண்ணிட்டார். அதே மாதிரி ஊழலை ஒழித்த உத்தமர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஆட்சியாளர் நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுத்து தன் பொறுப்புல இருக்கும் மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். ஆனா இன்றைய ஆட்சியாளர்களோ என்ன செய்யறாங்க, தங்களும் தங்களுடைய குடும்பத்தாரும் வளம் பெறணுங்கிற ஒற்றை சிந்தனைகளை தான் ஆட்சியே செய்யறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த பதவிக்கு வந்தாலும் தான் குடும்பம் தான் பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும். இதுதான் இன்றைய ஆட்சியாளர்களின் நிலைமை. ஒண்ணுமே இல்லாமல் ஆட்சியில் பூந்த ஒருத்தர் ஒரு சிறு பதவி கிடைத்தால் கூட சில ஆண்டுகளில் பல கோடிக்கு அதிபதியாக அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கி கொடுப்பதை நம்ம கண் கூடாக பார்க்கிறோம். தன்னோட பெயர்ல சொத்து வாங்கினா பிரச்சனை வரும்னு பினாமியை உருவாக்கி பினாமி பேர்ல சொத்து வாங்கி பதுக்குவதை நிறைய நாம பார்க்கணும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியில ஊழலுக்கு இடமே இல்லை. மன்னராக சக்கரவர்த்தியாக அரபுலகின் ஆட்சியாளராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற சொத்து என்ன தெரியுமா? அவருடைய சொத்து நான் சொன்னேன், அவதான் கொஞ்சம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போது வெள்ளி நாணயத்தையோ பொற்காசையோ அடிமையையோ அடிமை பெண்ணையோ விட்டுட்டு போல, பைலா என்கிற தன்னோட கோவேரி கழுத தம்மோட ஆயுதம் வழிபோக்கர்கள் தங்குவதற்காக தர்மமாக ஒரு நிலம், இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார். வேற ஒண்ணும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் மௌத்தா போறாங்க. இருட்டு நேரம், இரவு. அந்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொல்லி அனுப்புறாங்க. அவர் வர்றதுக்கு சில மணி நேரங்களாவது. பாக்குறாரு, ஒரே இருட்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் கிடத்திருக்கு. அப்ப பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஏமா ஒரு விளக்கு கூட்டி வச்சாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில், இப்ப மாதிரி விளக்கு மண்ணெண்ணெயிலே ஏற்படல, ஆலிவ் ஆயில தான் இருக்கு. என்ன அந்த எண்ணெய் இருந்து அதை தொட்டுக்கிட்டு நாங்க பசியாகி போனோம். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் வரை ஏழ்மையில் இருந்தார். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இன்றைக்கு உலகத்தை பார்த்தா எளியவர்கள் மீது பாயும் சட்டம் வலியவர்களை பார்த்து பதுங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கு இல்லையா? உலக அரசியலின் நீதியின் நிலை இதுதான். ஆனா நபிகளார் ஆட்சியிலே கடைபிடித்த நீதி ஏழை, பணக்காரன், ஆண்டி, அரசன், முதலாளி, தொழிலாளி யாராக இருந்தாலும் நீதி ஒன்றே, சட்டம் ஒன்றே. அதுல எவ்வித பாரபட்சமும் யாருக்கும் இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தன்னுடைய குடும்பத்தினர் தொடர்புடைய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டம் அதன் கடமையை செய்யும் என்பதுதான் நபிகளார் கட்டமைத்த நீதி. அதனால்தான் அனைத்து தரப்பு மக்களாலும் இன்றளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி வரவேற்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்துல மக்கா வெற்றிக்கு பிறகு ஒரு மக்சமி குல பெண் திருடிடுறார். மக்சமி குலம்னா உயர்ந்த குலம், குறைசி குலம் மாதிரி. உயர்ந்த குலத்து பெண் திருநானா அந்த மக்சமி குலத்து பெரியவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அவருக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பரிந்துரை பேசுறதுக்கு அவருக்கு பிரியமான உசாமா பின் ஸைதை சொல்லி போய் பரிந்துரை பண்ணி பேச அந்த தண்டனையை விளக்க சொல்றார். அப்படிங்கும்போது அவர் போய் பேசுறாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னோடனே கோபத்துல முகம் மாறி அல்லாவின் தண்டனை பற்றி என்னிடம் அதை தளர்த்தும்படி பரிந்துரை பேசலையா அப்படின்னு கேட்டுட்டு, உங்களுக்கு முன் இருந்த மக்களை அழிச்சதெல்லாம் அவர்கள் தம்முடைய உயர்ந்த தம்முடைய குலத்தவர் செய்த தவறுகளை விட்டு அவர்களை தண்டிக்காம விட்டு விட்டுவதும், பலவீனமானவர்களுக்கு சேர்ந்தவர்கள் தப்பு செஞ்சா அவர்களை தண்டனை கொடுத்ததுதான் அவர்கள் அழிந்து போனார்கள். முகமதின் உயிர் யார் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக முகமதின் மகள் பாத்திமா திருடிந்தாலும் அவரது கையை நான் கண்டிப்பாக வெட்டுவேன்னு சொன்னதா செய்கிறேன். ஆக நபிகளார் தனது ஆட்சியை எப்படியெல்லாம் நீதியால் நிரப்பினாங்க என்பதற்கு இந்த நபுபலி போதுமானது. அண்ணலான ஆட்சி அழகிய முன்மாதிரி அப்படின்னு நிறைய உதாரணங்கள் பார்க்கிறாங்க. சொல்லாற்றும் அவர்கள் கட்டமைத்த ஆட்சி முறை எவ்வளவு சிறப்பானது என்பதற்கு சிறப்பான எடுத்துக்காட்டுகள் நாம பார்த்தோம். மக்களுக்கான சிறந்த நல்லாட்சி புரிய வேண்டும் என்று எண்ணும் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த முன்மாதிரி வேறு யாரும் எப்போதுமே பார்க்க முடியாது. அரசியலில் ஈடுபட துடிக்கும் ஒவ்வொருவரும் அண்ணலாரின் அழகிய ஆட்சி முறையை கவனித்துக் கொள்ளணும். இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் சில துறைகளில் சில வழிகாட்டுதல் வழங்குவாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளும் யாராலும் வழிகாட்ட முடியாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடு மட்டும் இல்லாமல் அரசியல், பொருளாதாரம், குடும்பவியல், சிவில், கிரிமினல் சட்டங்கள், உண்ணுதல், பருகுதல், போர்முறை யுக்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் அழகான தெளிவு வழங்கியிருக்காங்க. 1400 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தீர்வுகள் இன்றைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பின்பற்றக்கூடிய அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நாம அல்லாஹ்வையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை தெரிவித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.